तदनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இன்றைய தினம் இன்னைக்கு கண்ணின் சிறுத்தாம்புல 9வது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம். மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் ஷடகோபனன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனண்ணே. அவிதித மங்களமே சொல்லியே. அவிதித விஷயாந்தரஷடாரேஹே உபனிஷதாமுபகான மாத்திரபோகः அபிச்ச குணவசாத் ததேகசேஷி மதுரகவிர்ஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்னும் நானறியேன் வேதந்தமிழீதம் ஆரண்ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் ஷடகோபனன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனண்ணே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஆச்சாரியன் தன்னிடத்தில் எவ்வாறு இருந்தார், சிஷ்யனான ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட குருக்கிட்ட ஆச்சாரியன்கிட்ட எவ்விதத்தில் இருக்கார் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அதாவது ஆச்சாரியன் எவ்வாறு இருந்தார் அப்படின்னாக்கா மிக்க வேதியர் என்னன்னாக்கா, ஆரம்பத்திலே இதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். என்னன்னாக்கா, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்குறான்னாக்கா ஆச்சாரியன் உடனே அந்த விஷயத்தை, அதாவது அத்தியாத்ம சாஸ்திரம் ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெரிஞ்சுக்கணும், சாஸ்திர ஞானத்தை பெறணும்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் கேட்குறான்னாக்கா உடனே சொல்லிடக்கூடாதுன்னு அவனுடைய ஆர்வத்தை பரீட்சை பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு முழுவதுமாக ஆர்வமாக இருக்கானான்ற விஷயத்தை பரீட்சை பண்ணிவிட்டு அவன் ஆர்வமாக இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்ட்டு ஆச்சாரியன் என்ன பண்ணணும்னாக்கா தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் போதிக்கணும். அதுவும் கிருபையா நிஸ்பிருகோ வதேத். சிஷ்யனிடத்திலிருந்து எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஆச்சாரியன் மிகவும் கிருபையோடு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு போதிக்கணும். அப்பேற்பட்ட மிகவும் கிருபையான ஆச்சாரியன். இப்போ இந்த இடத்துல ஆச்சாரியனை எவ்விதத்தில் மதுரகவி ஆழ்வார் கொண்டாடுறாருனாக்கா, வேதங்களினுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதாவது மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு விதம், ரொம்பவும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு விதம். ஆனால் ஆழ்வார் மேலோட்டமான்ற அர்த்தத்தை மட்டும் சொல்லாமல் இருக்கக்கூடிய உட்கருத்து எதெல்லாம் மறைச்சின்னு சொல்லாமல் சுருங்க சொல்லுறது, நிறைய அர்த்தங்களை உள்வச்சு சொல்லுறது தான் வேதம். அப்படி சூக்ஷ்மமான அர்த்தங்களை உள்வைத்து சொல்லக்கூடியதான வேத வாக்கியங்களினுடைய அர்த்தங்களை ஆழ்வார் என்ன பண்ணார்னாக்கா 1000 இன்தமிழால் 1000 பாசுரங்கள்னால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அர்த்தங்களும் சொன்னார். அந்த அர்த்தங்கள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவும் நீண்ட காலம் மனசில் நிற்கும்படியாக எளிமையான விதத்தில் சூக்ஷ்மமான கருத்துக்களெல்லாமும் பாசுரங்கள் வாயிலாக நமக்கு கொடுத்துருக்கார். அப்படின்னாக்கா முன்னாடி சொல்லப்பட்ட பிரகாரம் கிருபையா நிஸ்பிருகோ வதேத். சிஷ்யனுக்கு இந்த விஷயத்தில் தெரிந்து கொள்ள ஆர்வம் மிகவும் அதிகமாக இருக்குன்னு ஆச்சாரியனுக்கு தெரிஞ்செடுத்துனாக்கா சிஷ்யன் எந்த விதத்தில் போதிச்சாக்கா அதை எடுத்துப்பான்.
முழுவதுமாக பயனை பெறுவான் அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணி இந்த விதத்தில் போதிச்சாக்கா சிஷ்யன் நன்னா எடுத்துப்பா. அப்படி சிஷ்யன்னாக்கா அந்த ஏகவச்சனத்தில் சொல்கிறோன்னு நினச்சிக்க வேண்டாம். சிஷ்யன்றனாக்கா நம்ம தான். அதுக்கப்புறம் பின் வரக்கூடியவர்கள் வேதத்தை நன்கு அறிய வேண்டும், அர்த்தங்களை அறிய வேண்டும்னு ஆசைப்படுறவா எல்லாருமே ஆழ்வாருக்கு சிஷ்யாள் தான். அப்படி பின் வருபவர்கள் எந்த விதத்தில் சொன்னாக்கா வேதத்தினுடைய அர்த்தங்களை புரிஞ்சிக்கொள்ள சக்தி இருக்கும், எந்த விதத்தில் சொன்னாக்கா புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாமும் யோசித்து இந்த பாசுரங்கள் வாயிலாக சொல்லியிருப்பாள். இந்த பாசுரங்கள் எளிமை, அதுவும் கஷ்டமான இருக்கா அப்படின்னாக்கா எளிமையான தமிழ்னால தான் அவர் சொன்னாக்கா புரிஞ்சுக்கிற சக்தி உடையவர்கள் தான். அப்படி எல்லா அர்த்தங்களையும் உள்ள வச்சு பாசுரங்கள் வாயிலாக இந்த ஒரு அர்த்தத்தையும் விடாமல் இந்த திருவாய்மொழியை நமக்கு ரொம்பவும் கிருபையோடு அருளி செய்திருக்கார். அந்த கிருபைக்கு முழுவதுமாக சொந்தம் கொண்டாடுறவர் ஆச்சாரியன். அந்த கிருபையுடன் கூடியதான ஆச்சாரியன். சரி, இப்போ ஆச்சாரியனை பற்றி சொன்னார். சிஷ்யனாக இருக்கிறவன் என்ன பண்ணணுன்னாக்கா அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு கிருதஜனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் சொல்கிறேன். எப்பேற்பட்ட அப்படி கஷ்டப்பட்டு சிஷ்யனுக்கு இதெல்லாம் போதிக்கணும், இந்த விதத்தில் போதிக்கணும், இந்த அர்த்தங்களெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி பாசுரங்கள் வாயிலாக சொன்னேரோ இல்லையோ, அவ்வளோ கஷ்டப்பட்டு அதற்கு பிரதிபலனாக என்ன பண்ணணும்? நம்ம ஆச்சாரியனுக்கு பிரதிபலனாக எவ்வளவு பண்ணாலும் போராது. அது என்ன பண்ணாக்கா ஈடாக முடியும்னாக்கா ஆச்சாரியன் மூலியமாக எதெல்லாம் நம்ம உபதேசம் பெற்றோமோ அந்த உபதேசம் பண்ணப்பட்ட விஷயங்களை மனசில் நிற்க வைக்கிறது தான். மனசில் நிற்க வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து வருபவர்களுக்கும் சொல்லித்தர்றது. இதுதான் ஆச்சாரியனுக்கு நாம் செய்யக்கூடிய பிரதிபலன். என்னன்னாக்கா ஆச்சாரியனுடைய புகழை பரப்புறது தான் ஒரு சிஷ்யனுடைய கடமை. அதற்கு மேலே சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு எவ்வித பிரத்யுபகாரமும் பண்ண முடியாது. எவ்வளவு பண்ணாலும் அதுக்கு ஈடாகாது. ஆக ஆச்சாரியனுடைய புகழை பரப்புறது அப்படிங்கிறது ஒரு சிஷ்யனுடைய கடமைன்னாக்கா எந்த விதத்தில் புகழை பரப்பணும் அப்படின்னாக்கா தனக்கு உபதேசித்த விஷயங்களை தான் நிறுத்தி கொள்வதுன்றது முதல் கடமை. தான் நிறுத்தின்றதோடு நன்னா தக்க வச்சின்றதுன்றது மட்டும் இல்லாமல் அடுத்து வருபவர்களுக்கு சொல்லி வைக்கணும், சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆச்சாரியன். நம்ம ஆச்சாரியன்கிட்டேருந்து பெற்ற விஷயத்தை தனக்கு அப்புறம் வரக்கூடியவர்களுக்கும் எடுத்துன்னு போகிறது தான். அந்த விதத்தில் ஆச்சாரியனுடைய புகழை பரப்பும் விதமாக சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியனை குறித்து தன்யனாக ஆவார், கிருதஜதாராக ஆவார். அந்த விதத்தில் சிஷ்யன்றவா இந்த மாதிரி பிரதிபலனத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அவ்விதமே நான் ஆனேன்னு ஆழ்வார் இதில் ஆச்சாரியனுக்கு தக்க சிஷ்யனாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். மிக்க வேதியர்னாக்கா நன்கு வேதங்களை புரிந்து கொண்டவர்கள். வேதங்களினுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறது சாமானியம் கிடையாது. அதனால தான் வேதாத்தியனம் 8 வருஷம் பிராமணம் உபநகீத அப்படின்னு வேதங்கள் விதி. வேதம் அத்தியனம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு விதி. அதாவது 8 வருஷம்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய இதில் 2 விதமாக எடுத்துக்கிறா. 8வது வயசில் பூணல் போடணும். 8 வருஷம்னாக்கா 8 8 வருஷம் பிராமணம். ஒரு குழந்தை பிறந்தான்னாக்கா அவனுக்கு 8வது வயசில் பூணலை போட்டு அந்த பூணல் போட்ட வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய இப்போ சொல்லி ஆவணியாவட்டம் உபாகர்மா அந்த மாதிரி அந்த தினத்தில் அவன் அத்தியனம் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்கா வேதம் யார் அத்தியனம் பண்ண போகிறாளோ, யார் உபநயனம் பண்ணிக்க போகிறாளோ அவனை பார்த்து விதிக்கலை, அந்த குழந்தையை பார்த்து விதிக்கலை. 8 வருஷம் பிராமணம் உபநகீத, உபநயனத்தை பண்ணி வையுங்கோள் அப்படின்ற போல் அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மாவுக்கு விதி. ஏன்னா குழந்தைக்கு இந்த
தெரியாது இல்லையோ. 8 வயசு ஆச்சுன்னாக்கா தான் பூணல் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தன் குழந்தைக்கு அந்த அளவுக்கு அறிவு போகாது. அப்போது யாருடைய அதீனத்தில் இருக்கான்னாக்கா அப்பா அம்மாவுடைய அதீனம். அந்த குழந்தைக்கு 8வது வயசு. இது 2 விதம் என்னன்னாக்கா கர்ப்பாஷ்டமே அப்படின்னு கூட எடுத்துப்பா. அதாவது கர்ப்பம் தரித்ததுலேருந்து 8வது வயசுனாக்கா 7வது வயசில் பூணல் போடலாம். இல்லை பிறந்ததுக்கப்புறம் 8வது வயசுனா 8வது வயசில் பூணல் போடலாம். இது 2த்தில் எதுவானாலும் அது சாஸ்திர பிரகாரம் எடுத்துக்கலாம். அப்போ ஏன் அவ்வளோ சீக்கிரம் போட்டுடணுமா அப்படின்னாக்கா கிரகண தாரண பட்டுஹு பாலஹா அப்படின்ட்டு சின்ன குழந்தைகள் லக்ஷணம். என்னன்னாக்கா அந்த சின்ன வயசில் நான் கேட்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள் இத்தியாதிகள்லாம் ரொம்பவும் அப்சர்வேஷன் பவர், கிரகிக்கக்கூடிய தன்மை ரொம்பவும் அதிகமாக இருக்கும். வேதத்துக்கு அதான் தேவை. அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வர்ணம் எழுத்துக்களினுடைய வரிசைகளை நன்னா வரப்படுத்தின்ட்டாலே போகிறோம். கொஞ்ச நாள் கழித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனே முயற்சி செய்வான். அப்போது அந்த சக்தி சின்ன வயசில் அவனுக்கு நிறைய இருக்கும். அதனால தான் 8வது வயசில் உபநயனத்தை போட்டு வேதாத்தியனத்தை ஆரம்பிக்கணும். சரி, வேதாத்தியனம் பண்ணோன்னாக்கா வெறும் வேதாத்தியனமா அப்படின்னாக்கா ஷடங்கோவை வேதாக அப்படின்றதுக்கு அந்த வேதத்திற்கு 6 அங்கங்கள். 6 அங்கங்கள்னாக்கா அந்த வேத வாக்கியங்கள்லாம் சிலது கடினமாக இருக்கும். கடினமான பதமாக இருந்ததுனாக்கா வாயில் வராது. பெரிய பதங்கள் இத்தியாதிகள்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி பிரிக்கணும், எது எதோட சேர்றது, எப்படி பிரித்தாக்கா இது கரெக்டாக பிரிக்க முடியும், அப்படி பிரித்தாக்கா இந்த எழுத்து என்னவா மாறும், அந்த மாதிரியான இந்த பதத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அந்த அங்கங்களோடு கூடினதான வேதாத்தியனம் பண்ணணும். அங்கம் என்னன்னாக்கா சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். அப்படி அதாவது சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்ட்டு 6 அங்கங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித அர்த்தத்தை சொல்லறது. அந்த 6த்தையும் சேர்த்து வேதாத்தியனத்தை பண்ணணும். எப்படின்னாக்கா வேதாத்தியனம் இப்போ பண்ணுற மாதிரி 12 வருஷத்துக்கு 12 மாதமும் பூர்த்தியாக வேதாத்தியனன்றது கிடையாது. 6 மாதம் வேதாத்தியனம், 6 மாதம் அங்கம் அப்படின்னு தான் அந்த காலத்திலே வச்சுருந்தா. ஏன்னாக்கா வேதாத்தியனமே பண்ணிட்டு இருந்தான்னாக்கா எப்போ சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது இத்தியாதிகள்லாம் அது இருக்கும் இல்லையா, அதுக்கும் அவகாசம் கொடுக்கணுமோ இல்லையா. அதனால தான் 6 மாதம் அத்தியனம், 6 மாதம் அங்கங்களை படிக்கணும், அதுக்கப்புறம் 6 மாதம் அத்தியனம் அப்படின்னு ஒரு இடைவேளை விட்டு அத்தியனம், அந்த மாதிரிலாம் அந்த அத்தியனம் பண்ணுறதுக்கு உண்டான கிரமம் வச்சுருந்தா. ஆக அந்த அங்கங்களோடு கூடினதான வேதாத்தியனம் பண்ணான்னாக்கா வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியுமான்னாக்கா முடியாது. ஒரு ஆபாத பிரதீதமான ஒரு அர்த்தமானது அவனுக்கு தெரியும். ஒரு வாக்கியத்தை படித்தான்னாக்கா, அங்கங்களோடு கூடினதான வேதத்தை படித்தான்னாக்கா அந்த வேத வாக்கியத்தினுடைய அர்த்தம் ஸ்புரிக்கும். ஆனால் நிறைய இடங்களில் சந்தேகத்தோடு புரியணும். அப்போ சந்தேகத்தோடு புரியும் பொழுது அந்த அர்த்தங்களெல்லாம் நிர்ணயம் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா சாஸ்திரத்தில் பிரவர்த்திக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அத்தியனம் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்தது சாஸ்திரத்துக்கு வரணும். ஏன்னாக்கா எல்லா அர்த்தங்களும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள ஆசை வரும். அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும்னாக்கா சாஸ்திரம் தான் ஒரே வழி. வேதத்தினுடைய அர்த்தங்களை நிர்ணயப்படுத்தி இதமித்தம்னு சரிவர புரிய வைக்கிறதுன்றது எதனுடைய காரியம்னாக்கா சாஸ்திரத்தினுடைய காரியம்தான். அதனால் சாஸ்திரத்தில் பிரவர்த்திச்சு அந்த சந்தேகங்கள்லாம் போக்கடிச்சு நிச்சயமான ஒரு அர்த்தத்தை இவன் பெறுகிறான். அப்படி வேதத்தினுடைய அர்த்தங்களை முழுவதுமாக அறிந்து கொள்வதுன்றது ரொம்பவும் கஷ்டம். அப்பேற்பட்ட கஷ்டமான அர்த்தங்களை ஸ்புரித்து இதமித்தம்னு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணி இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் மிக்க வேதியர், நன்றாக வேதங்களை தெரிந்து கொண்டவர்கள், வேதத்தின் உட்பொருள். நம்மாழ்வார் 1000 பாசுரங்கள்னால வேதத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அர்த்தங்களையும் சொல்கிறாருனாக்கா அவர் எல்லா அர்த்தத்தையும் உள்வாங்கினாதான் தான் சொல்ல முடியும். ஒரு பாசுரத்தில் அர்த்தங்களை கொண்டு வரணும்னாக்கா அவர் நன்னா அதிகரித்து நன்னா உள் வாங்கியிருந்தால் தானே முடியும். அப்போ வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம்னாக்கா அவர் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பார். அப்போது மிக்க வேதியர், வேதத்தின் உட்பொருள். அந்த சிரமம் இப்போ நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா ஆழ்வார் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களெல்லாம் எடுத்து நமக்கு சொல்லிட்டார் பாசுரங்கள் வாயிலாக.
அதனால தான் சொல்கிறார், மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி. நிற்க அதாவது ஒரு க்ஷணம் புரிஞ்செடுத்துனாக்கா அந்த அர்த்தம் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும், புத்தியிலேயே இருக்குன்றது திருடம் கிடையாது. ஏன்னாக்கா எவ்வளவு தூரம் நாம் உள் வாங்கிக்கிறோமோ அதுதான் நம்ம மனசில் நிற்கும். இப்போ கடைசி வரைக்கும் இந்த அர்த்தங்கள்லாம், வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் மனசில் நிற்கணும்னாக்கா சரிவர புரிஞ்சின்றிருந்தால்தான் கடைசி வரைக்கும் மனசில் நிற்கும். அப்போ அந்த மாதிரி சொல்லணும்னாக்கா தமிழில் ஆழ்வார்கள் மூலியமாக நம்மாழ்வார் திருவாய்மொழி வாயிலாக அந்த அர்த்தங்களெல்லாம் சொன்னதுனால அந்த அர்த்தங்கள்லாம் கடைசி வரைக்கும் மனசுலேயே நிற்கிறா போல. கேட்கும்போது புரியறதுன்றது ஒன்று, கேட்ட பின்பும் அது மனசில் நிற்கிறதுனாக்கா அது சொல்கிற விதத்துலேயும் நன்னா சொல்லியிருக்கணும், கேட்கும் பொழுதும் நன்னா புரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே இருந்தால்தான் திருடமாக மனசில் புத்தியில் நிற்கும். ஆக இந்த இரண்டு விஷயமுமே நம்மாழ்வாரினுடைய 1000 பாசுரங்கள்னால நிச்சயமாறுது. நிற்க பாடி, அனைத்து அர்த்தங்களும் மறவாமல் கடைசி வரைக்கும் புத்தியில் நிற்கும்படியாக இந்த ஆழ்வார் பாசுரங்களெல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கார். அதாவது வேதத்தினுடைய சூக்ஷ்மமான அர்த்தங்களை போதிக்கும் விதமாக இந்த பாசுரங்கள்லாம் இருக்குது. கடைசி பர்யந்தம் இந்த அர்த்தங்கள்லாம் நம்ம மனசில் அப்படியே நிற்கக்கூடிய விதமாக அவர் பாடியிருக்கிறான். நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். அது ரொம்ப கஷ்டமான காரியம். சிஷ்யனுக்கு ஒரு விஷயத்தை போதிச்சு கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கா போல போதிக்கிறதுன்றது ரொம்பவும் கஷ்டம். அதை ஆழ்வார் பண்ணியிருக்கேன்றத ஆழ்வாரே கொண்டாடுறேன், அது இன்னும் உத்கிருஷ்டம். நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். ஏன்னாக்கா ஆழ்வார் ஏற்கனவே புண்மை அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் சொல்லி என்ன மற்றவாள்லாம் ஒதுக்கினா, ஆனால் ஆழ்வார் தான் தன் சிஷ்யனாக ஏற்றுண்டு இந்த மாதிரி உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு ஆழ்வார் முன்னாடியே நம்மாழ்வாரை மங்களாசாசனம் பண்ணார். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு எந்த விதத்தில் சொன்னாக்கா மனசில் நிற்கும் அப்படிங்கிறதுலையும் சிரமப்பட்டு போதிச்சிருக்கார். அதனால தான் ஆழ்வார் ரொம்பவும் கொண்டாடுறார். என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் ஷடகோபனின் நம்பிக்கு உன் சொல்லிய பிரகாரம் ஆழ்வார் திருநகர நாயகனான நம்மாழ்வார் ஷடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனென்னே. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் நம்மாழ்வாருக்கு எல்லா அர்த்தங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ளும் விதத்தில் அனுகிரகம் பண்ணியவனுக்கு, ஆச்சாரியருக்கு என்றும் கிருதஜனாக இருப்பேன். அதுதான் அடிமை பயனென்னே. அவருக்கே அடிமையாக இருந்த, அடிமைனா அவர் மீது மிகவும் பக்தி கொண்டு அடிமை. இங்கே காதல்ன்ற சப்தத்துக்கு பக்தின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம், ஆசைன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆசையினால் அவருடைய அடிமையாகவே இருக்கேன், இல்லை பக்தியினால். பக்தின்றது இன்னும் உத்கிருஷ்டம், பொருத்தமாக இருக்கும் அந்த காதல்ன்ற சப்தத்துக்கு. அதனால் இந்த இடத்துல காதல்ன்ற சப்தத்துக்கு பக்தின்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட அடியேன் பேரில் ரொம்பவும் கிருபை கொண்டு எல்லா விதமான அர்த்தங்களையும் மிகவும் புரியும் விதத்தில் பாசுரங்கள் மூலியமாக அருளி செய்த ஆச்சாரியனுக்கு பக்தியினால், பக்தி ஸ்ரத்தையோடு என்றும் அடிமையாக இருப்பதுன்றது அதுதான் ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கிருதஜதை. அப்படி தான் இருக்க போகிறேன். ஏன்னாக்கா ஆழ்வாருடைய புகழ எங்கும் பரப்புவேன், அவருடைய பாசுரங்களை என்றைக்கும் பாடிண்டே இருப்பேன். இன்னொன்று, வேதத்தினுடைய அர்த்தங்களுக்கு உடையதான இந்த பாசுரங்களை அர்த்தம் தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும்னு அல்ல. முன்னாடியே சொன்னேன், வேதத்தை சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல அந்த சப்தங்களெல்லாம் உச்சாரணம் பண்ணாலே அந்த அர்த்தங்களோடு பெருமாள் ஏற்றுப்பார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் முதல்ல இது பண்ணோன்னாலே பெருமாள் பிரீத்தி அடைவர். ஆக நமக்கும் பெருமாளுக்கும் உள்ள சம்பந்தம் எனக்கா ஏற்கனவே பெருமாள் இந்த பிரபந்தத்தினால பெருமாள் ஆழ்வார் வசப்பட்டுட்டார். அப்படி வசப்பட்டதான பிரபந்தங்களை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது, நம்ம சொல்லும் பொழுது அந்த அனுபவத்தையே பெருமாளும் உகந்து நம்ம மேலே பிரீத்தி அடைஞ்சு நமக்கு வேணுங்கிற புருஷார்த்தத்தை கொடுக்க போகிறேன். 4வது புருஷார்த்தமான மோட்சத்தை மிகவும் சீக்கிரமாகவே நம்ம மேலே இருக்கக்கூடிய பிரீத்தியினால்
தந்துருவார். அந்த அந்த அளவுக்கு நம்ம பேரில் நம்மளுக்கு சிஷ்யனாக ஏற்றுண்ட ஆச்சாரியனான நம்மாழ்வார் இவ்வளவு தூரம் உபகாரம் பண்ணியிருக்க. அப்பேற்பட்ட பரம கிருபையோடு கூடினதான ஆச்சாரியனுக்கு பக்தியோடு என்றும் இருப்பேன், அடிமையாக என்றும் இருப்பேன் அப்படிங்கிற போல ஆச்சாரியனுக்கு மிகவும் பொருத்தமான தகுந்தவனான சிஷ்யன் அப்படின்னு நம்ம மதுரகவி ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஆச்சாரியனையும் கொண்டாடி இருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு மிகவும் தகுந்த சிஷ்யனாகவே இருப்பேன் அப்படிங்கிறதையும் ரொம்பவும் தெள்ளத் தெளிவாக நிச்சயமாக இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்திருக்கார். அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தம் அடுத்த இதில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. புரிஞ்சுதோ இல்லையா?